வெல்கம் டு சம்பவம் செய்கிறோம். இன்றைக்கி என்ன விளாக்னா ஒரு முக்கியமான சம்பவம் செய்கிற எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிஃபோர் ஒரு 20 வீடியோஸ் பயங்கரமாக ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி பயங்கரமாக ஃபுல் கண்டினியூஸாக பண்ண முடியல, ஸ்கிரிப்ட் எழுத முடியல, இருந்த வேலையில் முடியல. அது இல்லாமல் கூட ஒருத்தர் இருக்கும், அவனை காணும். அவன் இருந்தால் தானே பண்ண முடியும், தனியாக என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி, இன்னைக்கு ஒரு இடம் காமிக்க போனேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் எடுக்கிறா தெரியுமா? பார்த்தீங்களா? இவன் தான் மாமா ஸ்பை. பையன்னா பை இல்ல மாமா, ஸ்பை, அதாவது உளவாளி மாமா. இந்த ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் பார்த்து. ஒரு நாள் கழிச்சு வந்திருக்கோம். எங்களோட ஸ்பாட் இதுதான். நீங்கள் எத்தனை நாள் பார்த்தீங்களா? நிறைய அட்மாஸ்பியர்லாம் வேறு வேறு பேக்ரவுண்ட் எல்லாமே இது மட்டும்தான். இங்கே தான் நாங்கள் ஆடினது, பாடினது, ஓடினது, தாவினது, பறந்து. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. ஃபீலிங் கடந்த கால நினைவுகள்ரா. இதுவரை எனக்கு ஒரு 3 கேள்வி மட்டும் பதில் சொல்லு. கேள்வி 3 கேள்வி. எங்கே போனேன்? இங்கே தான் போனேன். எங்கடா போனேன்? வேலைக்கு போனேன்டா. ஏன்னா சேனல் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகி எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது பாருங்க. ஆமாம், வந்திருக்கு. இந்த பாரு, உன்னை கொலை பண்ணுறேன். இன்னும் ஒரு கஷ்டப்பட்டு, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் சேனல் வந்து அப்ரூவ் ஆகிருக்கோம். என்ன ஸ்டார்ட் பண்ணோமா, கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதுனோமா, இல்லைலாம் நின்றுமே அல்லோல் பட்டு அவமானப்பட்டு எவ்வளோ விஷயம் பண்ணோம். அதுக்கு ஒரு 200 சப்ஸ்கிரைப் வந்தாங்க, நம்மளை நம்பி வந்தாங்க. தேங்க்யூ ஃபார் தட்டுங்க. உன்னை அவங்களுக்கு பதிலாக உன்னை கொலை பண்ணுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. அது அவங்க திருப்பி என்ன கேட்கக்கூடாது. அதுதான் பாரு, ஒன்றே ஒன்று நான் கேட்ட 3 கேள்விக்கும் பதில் சொல்லு. அது ஜாலியாக பண்ணிகிட்டே இருந்தோமா, டப்புன்னு ஒரு ஜாப் ஆஃபர் வந்துருச்சா, அந்த கமிட்மெண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ண முடியல. சோத்துன்றதுக்கு ஒரு வேலையே வேணும் இல்லையா, அதனால கடகடன்னு போயிட்டேன். சரி, உனக்கு அதை சொன்னேன், நான் தான் சொன்னேன் உனக்கு. ஒரு வேலை பார்த்துக்கினே நீ பண்ணுறா, அப்படி தான் நம்ம பண்ணோன்னு சொன்னோம். வாரத்தில் 7 நாள், ஒரு நாள் வந்து கம்பல்சரி இதுக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுது. 6 மாதம் எங்கே போனேன்னே தெரில. நான் எங்கெங்கேயோ போனேன், ஏதோ நம்மளோட பர்சனல்லாம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம திருப்பியும் போடுறோம், விளாக் ஆரம்பிச்சுக்கிறோம். ஸோ ப்ரோக்ராம் மாதிரி போய் இது விளாக் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நீ வரல, ஏதாவது லீவ் போட்ட இப்படின்னு தெரிஞ்சுதுன்னா, நீ வேலை செய்கிற இடம் எனக்கு தெரியும். நேராக வந்து என்ன பண்ணுவோன்னா உன்னை சம்பவம் பண்ணுவேன். இது சம்பவம் செய்கிறோம். சரி சரி, 6 மாதம் நம்ம கேப்பு. எனக்கு 6 மாதத்தில் நிறைய நடந்தது. அப்போ அதேமாரி உனக்கும் சில விஷயங்கள் மாற்றங்கள் நடந்திருக்கும். இது விஷயம் இருக்குது, நம்ம நேயர்களுக்கு வந்து அதை சொல்லணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ சொல்லலாமே, என்ன சொல்லலாமே சொல்ல. 6 மாதத்தில் என்னென்ன சேஞ்ச் ஆச்சு, கல்யாணம் என்னென்ன ஆச்சா, பொண்ணு பார்த்தாங்களா? பார்த்துட்ருக்காங்களா? சரி சொல்லு. அப்புறம் 6 மாதத்தில் என்ன ஆச்சு, வேலை ஒன்று கிடச்சிது டேரக்டர் சொல்லி. இந்த வேலை சரி, ஒரு போஸ்டிங்கான வேலை அப்படின்னு போயிட்டோம். லீவ் இருக்கும், ஃப்ரீயாக விடுவாங்க அப்படின்னு நம்பி போனாங்க. சனி நேரம்லாம் லீவ் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சாங்களா? செஞ்சுட்டு விடலை, கேப்பே விடலை. ஐயோ, இந்த உடம்பு எப்படிங்க தாங்கும் பார்த்தீங்களா? அடிச்சுட்டு விட்டுருவாங்கன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொருத்தர் இருக்க மூத்திரசத்துக்கு போச்சு. அவ்வளோ தூரம்லாம் போல, அங்கேயே வச்சு திருப்பி அடிக்கிறாங்க. வேலையத்தான். இங்கே ஒரு சம்பவம் செய்கிற இந்த சேனலில் உனக்கு ஞாபகம் இருந்ததா? ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சா? ஆகிருக்கும் கண்டிப்பாக. நிறைய மிஸ் பண்ணேன். ஏன்னா வாரம் இங்கே வெயிலில் கருகின நாட்கள்லாம் இருக்குது. இதே இடத்துல இங்கே பாருங்கள் மக்களே, இந்த இடத்துல இதே வெயிலில் ஷூட்டிங்கில் நின்று நீங்கள் பாருங்கள். வீடியோஸ்லாம் ஒன்றும் டெலிட்லாம் ஆகலை, அதே நம்ம இருக்குது. பிஃபோர் போய் பாருங்கள். அது வந்து அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். இப்போ திருப்பி அந்த விளாக் மாதிரி பண்ணுறது. வேறு என்ன ஆச்சு? வேறு என்ன பண்ணீங்க? வேறு என்ன ஆச்சு? அப்புறமா எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி தவறிட்டாங்க.
பாட்டி அது போன வருஷத்தில் நடந்த ஒரு துக்கமான நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கடந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ரொம்ப ஏன்னா இருக்கு வீட்டிலே பெரியவங்க, ரொம்ப பெரியவங்க அவங்க. கொஞ்சம் எல்லாரும் ஃபேமிலியிலேருந்து அப்படி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்தது. ஏன்னா அந்த டைமில் தான் டெத்து, அதுக்கப்புறம் பிளாக் பண்ண முடியல, ஜாபு, ஒரு சில கமிட்மெண்ட்டு நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பண்ணி தான் அவனால பிரேக் பண்ண முடியாது. கண்டிப்பாக இல்லை எனக்கும் சூழ்நிலை புரிஞ்சுது. இருந்தாலும் வந்து நம்ம பசங்களாம் கேட்டாங்க, நம்ம பொன்வேலு வந்து அடிக்கடி கேட்டாப்புல, பொன்வேலு வந்து நம்ம பார்த்தோன்னா நசுக்கி பாக்கெட்டில் போகலாம் ஃபோன் பண்ணி திட்ட ஒரே ஓகேவா. என்னடா பண்ணிட்டு இருக்க, யாருன்னு பார்க்காதீங்க, பொன்வேலு விரைவில் வருவார் நம்ம பொன்வேலு. அது இல்லாமல் ஆரோக்கியா கேட்டாப்புல, ஆரோக்கியாவும் கேட்டோம்னா ஆரோக்கியாவும் விரைவில் வருவான் சில விளாக்ல. ஆரோக்கியா கேட்டியாடா? வெறுப்பு. வெறுப்புன்னு அவனை பார்த்துட்டு வெறுப்பு. இப்போ நேற்று கூட கேட்டான், வரானா அவன்? சரி அப்படின்னா. பித்தனரை யார்? பித்தனரை தான்ப்பா. எப்பா இல்ல வயசாயிடுச்சான்னு சரி, உங்களுக்கு என்ன உங்களோட ஒரு 2 வயசு சின்ன பையன் வச்சுங்க. யாரு? சரி, ஒரு வயசு பெரிய பையன். ஹலோ, மந்த் சொல்லு. சரி, டயச்சு தெரியல. என்னோட ஒரு 4 மாசமா 3 மாசமா பெரிய பையன்டா நீ. 2 மாசம் சின்ன பையன் நான். சார் பார்த்தா ஊரை ஏமாத்தினேன். இதான் என்ன உருவம் அந்த மாதிரி இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணான கருத்துக்களை சொல்லுங்க. முடியலன்னா கூட பொண்ணான விரல அந்த பெல் பட்டில் தட்டிட்டு போங்க.